பிக் பாஸ் சீசன் 9 டே 100 அப்படின்ற அளவுக்கு கண்டென்ட் ரொம்ப லோ ஆயிடுச்சு. 105வது நாளை நோக்கி போயிட்டு இருக்குல்ல, அதுவும் நேத்து 100வது நாள் இருந்தாலும் பெருசா இல்ல. இதுல எதை கேட்டா சிப்பு சிப்பா வருதுன்னா, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கிராமமே தங்கி இருக்கு. அப்படி இருந்தோம் கோல்கேட் பேஸ்ட் நக்கி பார்த்தா டேஸ்ட் அப்படின்னு ப்ரொமோஷன்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு ஏபிசிடி போட்டாலே அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் காமெடியா ஓட்டிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டென்ட் இருக்கு. சப்ப கண்டென்ட்டா இருந்தாலும் சிரிப்பு கண்டென்ட்டா மாத்தி விட்டுருவோம். இப்ப ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. ஸ்டார்டிங்ல துஷார் ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு தான் ஃபைனல்ஸ். நடுவுல சேதுபதி சார், லெஃப்ட்ல விக்ரம், ரைட்ல அரோராவா. அப்ப அரோரா கை இறக்கிட்டு விக்ரம் கையை தூக்கிடுறாராம். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு ஃபன் பண்ண, ஐயோ அவர் என் கையை தூக்குறாரோ இல்லையோ, நான் சாரோட கையை பிடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்னு அரோரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இது ஃபன்னு இவங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுனால ஓகே. ஒருவேளை உண்மைன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓ உங்க மனசுல இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு நம்ம பசங்க வெளியே வச்சு கலாச்சி தள்ளி இருப்பாங்க. ஆனா நீங்க நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க, அரோராவை தவிர்த்து வேற யாருக்குமே ஓட் பண்ண முடியல, மிஸ் கால் கொடுக்கவே முடியல, அரோராவை தவிர்த்து மத்த எல்லாரோட போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்ப அரோராக்கு டைட்டில கொடுக்க பிளான் பண்றீங்க. ஜோக்ஸ் அபார்ட், இப்படி ஒரு பாரபட்சத்தை காட்டுறது எப்படி நியாயமாகும்? இல்ல டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க முடியாத ஒண்ணு இது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அரோரா இன்ஸ்டால ஒரு பேஜ் வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பேர்ல கலெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தான் அப்படின்னு போஸ்டர் அடிச்சிட வேண்டியதுதான். அதுலயும் நம்ம அரோரா எனக்கு 3rd பிளேஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனா அந்த டாப் 2க்கு போயிட்டு இவர் வின்னர் ஆயிட்டு நான் ரன்னர் ஆவறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ டிக்கெட் டு ஃபினாலே ஒன்னு வந்துருச்சு, அண்ட் சபரி புண்ணியத்துல ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இதுல டைட்டிலும் அடிச்சலாம்னு பிளான் பண்றீங்க. சரி இதுக்கப்புறம் அந்த டைட்டில் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெங்கல கிண்ணம்லாம் கிடையாது, வேஸ்ட் கிண்ணம் தான். பாண்டி புல்லட் பாண்டி அழுத்தமாடிங்க நல்லா தெரியுது. இப்போ நம்ம பிக் பாஸ் குழு இவங்க பேசினதெல்லாம் ஓரமா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. சோ என்ன டாஸ்க் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவங்க பேசினாங்க பாத்தீங்களா, அதையே டாபிக்கா கொடுத்து கொஞ்ச நேரம் பேச விடுவோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்ப ஃபினாலே வரைக்கும் வந்திருக்க 4 கண்டெஸ்டன்ட்ஸ் ஒருவேளை நீங்க டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல எப்படி பேசுவீங்கன்றத பேசி காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஓ பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறது பெஸ்ட். அது வேணாமா, இது இங்க இருந்தே தூக்குனாதான் நம்மளோட ஒட்டிக்கிட்டே வராது. பட் அதுல ஒரு பீஸ் மட்டும் லைட்டா அழுத மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான கண்டென்ட்டை எப்படி மிஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரியான ப்ரோமோவை போட்டு தானே விஜய் டிவி பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கு. சோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணி குப்பை கொட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? சோ கொட்டுவோமா? இப்போ எதுக்காக இவங்க அழுதாங்க அப்படின்னா, இது வரைக்கும் என்னோட 10 வருஷ வாழ்க்கையில கலைத்துறையில ஒரு அவார்டு கூட வாங்கினது கிடையாது. இப்போ வந்தவங்க போன மாசம் வந்தவங்க எல்லாம் கூட வாங்குறாங்க, ஆனா நான் நாமினேட் மட்டும்தான் ஆவேன். இப்போ மக்கள் நான் விளையாடின விளையாட்டை பார்த்து நீயே தகுதியானவ, இத்தனை நாள் கேரக்டர்ஸா நடிச்சிட்டு மட்டும் தான் இருந்த, இப்ப நீயா இருந்ததுக்கே கொடுக்குற அவார்டு இது அப்படின்னு சொல்லி கொடுக்கறத பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு கிடைச்ச வாய்ப்புல இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேடை கிடைக்கும் தெரியும். அப்புறம் உடலை விட்டு உயிர் போறப்போ அது எங்க போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா என்னோட சோல் போகிறப்போ அதுல ஒன் ஆஃப் த மெமரியா கண்டிப்பா பிக் பாஸ் இருப்பாரு. ஏன்னா நான் துவண்டு உட்கார்ந்து இருக்கிறப்பெல்லாம் அவரோட குரல் என்ன மெழுகாக்குச்சு. சாரி அது பேர் என்ன, மெருகேற்றி இருக்கு. அதனால என் சோலோட சேர்ந்து பிக் பாஸும் வருவாரு, அவரையும் கூட்டு போவேன். ஐயோ அவரை சொல்லிட்டு இந்த விஜய் சேதுபதியை சொல்லணும், அவர் கோச்சிப்பாரு. சார் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், சோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றது கேட்டு அரோரா, ஐ நீ கப் எடுத்துட்டு போனியா அதோட போயிரு, அவரை விட்டுரு, அவர் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப துஷாரோட வாழ்க்கை அத சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னது ஒருத்தனையே லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறியா? That's too bad யா. இப்ப ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லா இருக்க வீட்டுக்குள்ள ஆதிரே அண்ட் எஃப்ஜே நாங்களும் வருவோமே அப்படின்னு வந்து எப்பவும் போல நம்ம எஃப்ஜே தப்பு சுப்பு ஜும் சுப்பு சப்பு சுப்பு ஜும் அப்படின்ற மாதிரி பீட் பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். பட் இந்த தடவை கொஞ்சம் புதுசா டர் புர் எஃபெக்ட் எல்லாம் சேர்த்தாரு. அது கொஞ்சம் கேட்கறதுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு. பட் இவரை பார்த்த உடனே இந்த சபரியில 10 வருஷமா ஜெயில இருந்து வர்ற புருஷன் பொண்டாட்டிய பார்த்த உடனே எப்படி பாய்வாரோ அந்த மாதிரி எஃப்ஜே மேல பாஞ்சி கட்டி புடிச்சு ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் மோட்லயே இருந்துச்சு. அதுக்காக உடனே தப்பா பேசாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான்ப்பா, நாங்களாம் அப்படிதான் இருப்போம். அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா பொளந்துரும் டேய். அடுத்து அரோரா அண்ட் துஷாரோட ரொமான்ஸ். ஆனா ரொமான்ஸ் கொடுக்கிறது அரோரா. துஷார் அந்த ரொமான்ஸை ஏத்துக்காம போடி கள்ளி இவ எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அரோரா துஷாரை நினைச்சு வீட்டுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நாளும் யோசிச்சு இங்கிலீஷ்ல லவ் சொல்லியிருக்காங்க போயம் மாதிரி. அதை வாங்கி துஷார் படிச்சுட்டு, ஓ சோ ஸ்வீட், ரொம்ப நல்லா இருக்கே வச்சுக்க நீங்க அப்படின்னு அந்த மாட்டியே கொடுத்துட்டாரு. அடே உனக்காக ரசிச்சு எழுதிருக்கேன்டா, அதான்ப்பா நானும் சொல்றேன், நல்லா இருக்கு அப்படின்னு. நாளைக்கு இன்னும் புதன்கிழமைன்ற மாதிரி
மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாரு. But thank you so much. It's lovely. Thank you. அது மட்டும் இல்ல, இதுக்கு பதில் இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தாம்பரத்துல இருந்து தோ இருக்கிற கோயம்பேடுக்கு போறதுக்கு பதிலா ஒரு காரை வாடகைக்கு எடுத்து தாம்பரத்துல இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போய், பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் போய், அங்க இருந்து பிளைட் பிடிச்சி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து மெட்ரோ பிடிச்சி கோயம்பேடுக்கு போறாரு. ஏன்னா அந்த பொண்ணு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி எழுதிருக்கு. ஆனா இவர் அதுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாரு? உன் கேம் நல்லா இருக்கு, முன்னாடி நான் உன்னை இப்படி பார்த்தேன், இப்ப நான் அப்படி பாக்குறேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ நல்லா வரணும் அரோரா, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு வயலின் வாசிச்சிட்டு இருக்கு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ? இதுல இருந்து என்ன தெரியுது? டியூட் படம் பாத்துட்டீங்களா? அதுல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோயின்ட்ட ஃபர்ஸ்ட் மோதிரத்தை வாங்கிட்டு பின்னாடி வந்து நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, அத்தனை பேர் முன்னாடி உன்னை ரிஜெக்ட் பண்ணா அசிங்கமாயிரும் அப்படின்றதுனால அப்போதைக்கு எஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு தெரியறது இருக்கட்டும், இந்த இழுக்கிறிய உனக்கு என்ன தெரியுதுன்றத சொல்லி முடி அப்படின்னு கேக்குறீங்களா? சரி சொல்றேன். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டியூட் படம் நானும் பாத்திருக்கேன்னு தெரியுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பட் துசு சொல்ல வர்றது என்னன்னா, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னா, எப்படியும் வெளியே போய் ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் பேச போகுது. அது இங்கே கிளியரா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அரோரா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சரிப்பா விடு, ஓவரா பண்ற, இட்ஸ் ஓகேன்ற மாதிரி உதடு துடிக்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை கிட்ட போய் துஷார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. சோ இப்படி ஆனதுனால நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நான் என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்லி? கேம் இன்னும் முடியல, ஆமா தானே? அதனால நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புரிய வைய. புரியுதுடா, எனக்கு புரியுது, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு அரோரா, கேம் இன்னும் முடியல, இன்னும் 4 நாள் இருக்கு. சோ கேம் ஆடு, முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நீதி கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ உங்கள் காதல் வாழ்க, 2 பேரும் ஒருவேளை கல்யாணம் பண்ணீங்கன்னா சேர்ந்து போட போற vlogs வாழ்க, அதையும் தாண்டி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா உங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்கை பத்தின என்னோட உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அடுத்து பூப்பறிக்க நீயும் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. அதை கேட்ட உடனே விக்ரம், தேனி எங்க போவோம்? தேன் எடுக்க பூவை நோக்கி. அப்போ ஸ்வீட்னா கனி, அப்ப என் கனி வருது அப்படின்னு ரொம்ப குஷியா இருந்தாரு. பாட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு போகுது. இவர் முகமோ ஒரு மாதிரி அஷ்டகோணத்துக்கு போகுது. என்னையா பயமுறுத்துற? அதாவது தப்பா நினைக்காதீங்க, கனி வரப்போறாங்க, என் செல்லம் வரப்போகுது, என் அக்கா வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ அங்க இருந்து இந்த அம்மா வந்துட்டு எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, கொஞ்சறாங்க, கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஆனா விக்ரம கண்டுக்கவே இல்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டு லாஸ்டா விக்ரம் கிட்ட வந்து, ஹலோ விக்ரம் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவரும் ஐ மிஸ்ட் யூ கனி அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு. அப்படியா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிட்டாங்க. எம்புட்டு வலிச்சிருக்கும் விக்ரமுக்கு. அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோகத்துல தனியா போய் வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் மாதிரி உட்காந்துக்கிட்டு தாடி வைக்காம ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சபரி தான் போய் கன்வின்ஸ் பண்ணாரு, கவலைப்படாதடா, எதுக்கு ஃபீல் பண்ற அப்படிலாம் கேட்க, இல்லடா கனியும் என்கிட்ட ஒழுங்கா பேசல, சுபிக்ஷாவும் என்கிட்ட ஒழுங்கா பேசல அப்படின்னாரு. எது சுபிக்ஷாவா? இது எப்போ வந்துச்சே அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த பைபிளையும் வந்திருக்கு. நீங்க எப்போ வந்தீங்க சுபிக்ஷா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபேஸ்ல ப்ளீச்சிங், ஃபேஷியல், கர்லிங் ஹேர், கண்ணில் லென்ஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்களா, ஏதோ வடநாட்டு ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா நம்ம சுபிக்ஷா சான்ஸே இல்ல தெரியுமா, ஆளே மாறிட்டாங்க, கண்டே பிடிக்க முடியல. பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. பாஸ் நாங்க தான் மாறு விஷயத்துல இருக்கோமே. சோ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற விக்ரம் கனி கிட்ட போய், என்ன கனி கோவமா இருக்கீங்களா என் மேல அப்படின்னு கேட்க, சாச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா பேசிட்டு இருந்தாங்க. சோ மறுபடியும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும், எங்க கனி இப்படி பண்றீங்க கனி, அவருங்க கனி நீங்க எப்போ வருவீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கனி வியானா போட்டு அடிக்கி என்ன தெரியுமா சொன்னாரு, அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அவளே இப்படி சொல்றான்றப்போ இதையே கனி மட்டும் சொல்லி இருந்தா நான் உடஞ்சு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா. அப்பேற்பட்ட விக்ரம ஃபீல் பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு அரோரா உருகி பேச, சி சும்மா நான் பிராங்க் பண்ணேன், நீங்க எல்லாம் போய் கூட்டு வாங்க. பயந்துட்டு அடிச்சாலும் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே இந்த சுபிக்ஷால இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் குட்டி குரங்கு இருக்கும் தெரியுமா, அது அவங்க அம்மாவை பார்த்தா ஓடி வந்து இடுப்புல ஏறி உட்காந்துக்குமே, அந்த மாதிரி விக்ரம் நான் பிராங்க் பண்ணேன் அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஏமா பிராங்க் பண்ணது கனி, நீ எங்க குறுக்க வர அப்படின்னு கேட்டா, ஆமா நானும் தானே பேசாம இருந்தேன் அவர்கிட்ட, அப்ப நான் பேசலன்னு நினைச்சு தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, சோ சேர்ந்து தான் பிராங்க் பண்ணோம் அப்படின்றாங்க. சுபிக்ஷா பேசாம இருந்ததுக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 95% கனிக்காக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெறும் 5% மட்டும் கழுத வந்துருச்சு, அதுக்கு அவன் ஃபீல் பண்ணி தொலைவோம் அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தப்பா இருந்தா சாரி.
சோ இப்ப விக்ரம் கனி நீ இருக்கா பாரு இப்படிதான் பண்ணுவியா சனினே என்ன தனியா ஃபீல் பண்ணி அழ விட்டுட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு எமோஷனலா பொங்கிட்டு இருக்கிறப்போ அப்ப என்ன நினைச்சு ஃபீல் பண்ணலையா விக்ரம் அப்படின்னு குறுக்க இந்த ஆதிரை கௌஷிக் வருது. அதுக்கு விக்ரம் அச்சிப்பா உன்னெல்லாம் நான் மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டாரு. பாவம் ஆது உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அடுத்து இந்த சுபிக்ஷாவும் வியானாவும் வெளியே போய் ஹாட் ஸ்டார்ல எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் இங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுல சுபிக்ஷா நான் உன்னை நாமினேட் பண்ணவே இல்லை வியானா, ஆனா நீ நான் தான் பண்ணேன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் நான் பண்ணேன், அப்படி குறுக்க பண்ணியிருந்தா கூட அது ஜஸ்ட் கேம் அண்ணா உனக்கு பின்னாடி பேசினேன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன், என்ன பேசினேன் சொல்லு அப்படின்னு கேட்க ஆமா வியானா போறதுக்கு முன்னாடி நான் போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்ப என்ன ஓடிட்டு இருக்கணும் மனசுல, என்ன ஓடிட்டு இருக்கணும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா உன்னை விட நான் டம்மி பீஸா போயிட்டேனா, ஐயோ சீ நாட்டி கேர்ள் அவ அப்படி சொல்லடா அப்படின்னு அமித் குறுக்க போந்து இந்த கௌசிக் கொண்டா அதாவது நீ எல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர், அவளுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல ஒவ்வொருத்தர் மேலயும், அந்த மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் போகணும், இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாடா. இதுக்கு போய் சுபிக்ஷாவை தப்பா நினைக்கிறியே அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வர இந்த அம்மாவும் அப்பாடா இந்த ஆளு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான் அதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அமித் சொன்னார் பாத்தியா அதான் அப்படின்னு கை காமிச்சு விட்டாங்க. கடவுள் மாதிரி நீங்க தான் சார் வந்து காப்பாத்துறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு இது என்னோட கேம் அப்படியா, அப்ப இது என்னோட கேம், ஓ அப்படி வரியா, அப்ப அப்படி சொன்ன தெரியுமா அது என்னோட கேம் அப்படின்னாங்க. அதுக்கு இவங்களும் நானும் கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு கேமு போட்டு இதுங்க ரெண்டு பேசிக்கிறத பாக்குறப்போ ஏய் உங்க ரெண்டு பேருக்கு அடிச்சுக்கிறா வெளில போங்க, ஏன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, இந்த கருமத்தால ஒரு கண்டென்ட் வேற எடுத்து போடுறாங்க அப்படின்னு தான் திட்டி ஓரமா அனுப்பிச்சு விடணும்னு தோணுச்சு. உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சா? ஐயோ எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கனி கிட்ட வியானா என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஸ்கெட்ச் போட்டு உள்ள வந்து அசிங்கப்படுத்தின மாதிரி இருந்துச்சு கனி அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க கனி என்ன சொன்னாங்க விக்ரம் என் மனசுக்குள்ள என்ன தெரியுமா தோணுச்சு, எப்ப பார்த்தாலும் நீங்க பேசிட்டு அழுவுறதெல்லாம் பாக்குறப்போ எதுக்கு நல்லவனா இருக்கணும், வில்லனாவே ரெண்டு போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு விக்ரம். ஆமா கனி 99 நாள் வீட்டுக்குள்ள இருந்திருக்க, ப்ரூவ் பண்ணாம இத்தனை நாள் வந்திருக்க முடியாது, அப்பேற்பட்ட எனக்கு 30 நிமிஷம் கிட்ட பேசி புரிய வச்சு என்ன ஆக போகுது அப்படின்றதுனால நானும் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன டேஷுக்கு சாரி சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்களா, அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த சுபிக்ஷா குறுக்க பூந்து விக்ரம் அண்ணன் என்ன மாதிரிதான் இந்த மாதிரிதான் நானும் நிறைய இடத்துல சாரி சொல்றேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம இந்த பீஸும் குறுக்க பூந்து இதோட பேரையும் சேர்த்துக்குது. தயவு செய்து சீரியஸ் மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்றப்போ அந்த கௌஷிக்க தூக்கி ஓரமா உட்கார வைங்கப்பா. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் மறுபோய் வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதடா, முடியாது. ஃபைனலி 100 நாள் முடிந்ததை முன்னிட்டு உங்களுக்கு நான் கேக்க தரேன் அப்படின்னு கேக்க கொடுத்து கட் பண்ண வச்சு மாறி ஊட்டியும் விட்டுக்கிட்டு 100ன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி படுத்து ஹாப்பி 100th டே அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அமித் மட்டும் ஒரே ஒரு விரல் அதை கேக்குள்ள விட்டு அப்படின்னு நோண்டி எடுத்து கார்டன் ஏரியால இருக்க கேமரா கிட்ட வந்து வினோத் மாமா மாப்பிள்ள உன்னை தாண்டா ரொம்ப மிஸ் பண்றேன், இங்க யாரு டைட்டில் வின்னர் ஆனாலும் சரி இந்த மாமாவை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா டைட்டில் வின்னர், இந்த 100வது நாள்ல கண்டிப்பா நீ இருந்திருக்கணும், ஆனா இல்ல, பட் கவலைப்படாத மாமு, யூ ஆர் எ ஜெம், லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், என் குழந்தை உன் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடணும், லவ் யூ மாமா, சீக்கிரம் சந்திப்போம், இந்தா கேக் சாப்பிடு அப்படின்னு விர்ச்சுவலா ஊட்டி விட்டாரு. ஏன் உள் மனசுக்கு தெரியும் நீ தான் பெரிய ஆளா வருவேன்னு. தலைவரை போன வாரமே அமுச்சு விட்டுருக்கலாம், ஏதாவது சூசகமா அப்படி இப்படின்னு சொல்லி பொட்டியை கிட்டி எடுக்க விடாம பண்றாரு, ஆனா பிளான் பண்ணி அடுத்த வாரம் அமுச்சு விட்டாங்க. சரி 18 lakhs போதும் அவரே ஹாப்பியா இருக்கிறப்போ நம்மளும் அதையே நினைச்சு ஹாப்பி ஆயிப்போம், அந்த 50 லட்சம் வேற யாருக்கும் இருக்கு. அது யாருன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு நம்மளோட ஓட்ஸ்லயே, பட் அவங்களா அபிஷியலா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். சரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி போகி, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல். ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, கலகலன்னு சிரிச்சிட்டே இருங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.